வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. சத்தியமாக நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றில் இப்படி ஒரு செக்மெண்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் தான் நடந்தது. பால் ஹேமனை பார்த்தீங்கன்னா சோலோஸுக்காவோ அட்டாக் பண்ணிட்டாரு, பிரெட்லேனை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். சரி வாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அவர் என்ன அப்படி தப்பு பேசினார், அதுக்கு எதுக்கு இப்படி அட்டாக் பண்ணார் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதலாக வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா விலை மதிப்பச்சது நம்மளுடைய சேனல் அடுத்த லெவலில் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிச்ச உடனே, அதாவது இந்த மெயின் ஈவெண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமனு, நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச இருக்கிறது பிளட் லைனை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சோலோ சிக்காவோ மைக்கை கேட்குறாரு. மைக்கை தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் யோசிக்கிறாரு. சரி கழுதைக்கு வாக்கப்பட்டால் கீன்னு தான் கத்தணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே நம்ம சோலோ சிக்காவுக்கு ஒரு சந்தோஷம். நான் இன்னைக்கு இந்த பிளட் லைன் செரிமனியில் யாரை கூப்பிட போகிறேன்னா சம்மோன் வைல்ட் ஹூல்ஃப் அப்படின்னு நினைக்க போகிறேன். ஜாக்கப் ஃபாட்டோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஜாக்கப் ஃபாட்டோ எக்னாலஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொல்கிறத கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா பால் ஹேமனுக்கு செம ஷாக்கு. பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை பார்த்து கேட்டிருப்பாரு, எக்னாலஜ் செக்மெண்ட் இன்னைக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார், பால் எல்லாரும் எக்னாலஜ் பண்ணிட்டாங்க, நீ எக்னாலஜ் பண்ணல, அப்போ உனக்காக மட்டும்தான் எக்னாலஜ் செக்மெண்ட். ஜாக்கப் ஃபாட்டோலாம் வேண்டாண்ணா, ஜாக்கப் ஃபாட்டோ நான் டபிள்யூபிள்யூவில் சேர்க்கறதுக்கல, அவன் இன்றைக்கி வரலை அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமனுக்கு பேக் ஸ்டேஜில் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதில் தான் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்தார். இல்லாட்டாக வந்திருக்க மாட்டார். ஜாக்கப் ஃபாட்டோ வரலன்னு சொன்னார், அதை நம்பி தான் பார்த்தீங்கன்னா வந்தார். அதனால் பால் ஹேமனுடைய முகமே பார்த்தீங்கன்னா சரியில்லை. என்னடா எப்படி நம்ப வச்சு ஏமாத்திரடா, வரமாட்டான்னு சொன்னால் இப்போ வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்தோடு பார்க்காரு. ஜாக்கப் ஃபாட்டோட இன்ட்ரோ நல்லா இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டாங்காலோலாக்கும் அப்படி தான் இருந்தது, இப்போ ஜாக்கப் ஃபாட்டுக்கும் அப்படி தான் இருக்குது. இன்ட்ரோலாம் நீங்கள் வேறு லெவலில் தான் இப்போ பண்ணுறீங்க பிளட் லைனில் இருக்கிற புதிய சகோதரர்களுக்கு, அதில் பாராட்டலாம். வந்தாச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வி த ஒன் அப்படிங்கிற சிம்பிளை காட்டுறாங்க. நம்ம சோனோ சிக்காவா டேரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே என்னை எக்னாலஜ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட அதை பற்றி தான் இன்றைக்கி கேட்க போகிறேன். இதில் ஒவ்வொருத்தரும் என்னை எக்னாலஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை எக்னாலஜ் பண்ணுறீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவை சொல்கிறாரு, இந்த இடத்துல என்னுடைய புதிய பிளட் லைனில் முதல்ல ஜாயின் பண்ணது டாமாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையிலேயே என்னை ட்ரைபல் சீஃபாக ஏற்றுக்கிறியா, நீ என்ன எக்னாலஜ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் கேட்குறாரு. எஸ், டாமாட்டாங்க சோலோ சிக்காவா சேர்த்து விட்ட ஆள். அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நீ யாரா ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லுவார், கண்டிப்பாக இல்லை. ஸோ எஸ் ட்ரைபல் சீஃப் நான் உங்களை எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவை சோலோ சிக்காவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாலிமன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதரை விட்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோலோ சிக்காவை பாலிமனை கதரை விட்டுட்டு கிடக்காரு. அடுத்த தேவி நாய்பாடத்துக்கு கூப்பிட்றது டாங்காலோலா. இவன் அண்ணன் என்னை எக்னாலஜ் பண்ணிட்டான், நீ என்னை எக்னாலஜ் பண்ணுறியாடா, ட்ரைபல் சீஃபாக எக்னாலஜ் பண்ணுறியா அப்படிங்கும்போது அவரும் எக்னாலஜ் பண்ணுறாரு. இந்த டாமாட்டாங்கா பேசும்போது ஏதோ ஒரு அந்நிய பாஷையில் பேசுகிறாரு. என்னமோ எனக்கு டாட்ஸன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல ஒருவேளை இதான் அனோலி ஃபேமிலியோடைய லாங்குவேஜாக இருக்குமோ, மேபி இருந்தாலும் இருக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ அதே மாதிரி டாமாட்டாங்கா எக்னாலஜ் பண்ணால் டாங்காலோலாவும் பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் தான் பண்ணுவார். எக்னாலஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இப்போது அடுத்ததாக யார்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஜாக்கப் ஃபாட்டோ, நீ என்ன எக்னாலஜ் பண்ணுறியா, ட்ரைபல் சீஃபாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆல்வேஸ் ட்ரைபல் சீஃப், நீங்கள் எப்போவுமே என்னுடைய ட்ரைபல் சீஃப் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்வேஸ் எக்னாலஜ், நான் எப்போதுமே உங்களுக்கு எக்னாலஜ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கப் ஃபாட்டோ பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸோ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இம்ப்ரெஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவை பற்றி சொல்கிறது. இப்போ சோலோ சிக்காவை ஜாக்கப் ஃபாட்டோவை பற்றி சொல்கிறார். ஏன்னா ட்ரைபல் சீஃபே நான் தானடா அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள வந்துட்டார் போல இருக்குது. இந்த ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார்ல, யாரோ அவருடைய ஆழ்ந்த மனசில் போய் டாக்டர்னு சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. அது மாதிரி இவருடைய ஆழ்ந்த மனசில் யாரோ ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டாங்க, பஜ்ஜின்னு சொல்லியிருக்கலாம். பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கார். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஃபேன்ஸை வெறுக்க வைக்கிறாருப்பா சோலோ சிக்காவா. அதில் அக்செப்ட். எனக்கே ஒரு சிம்டம் பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படிலாம் பண்ணுறான், கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்தது பால் ஹேமன் பக்கம் போகிறாரு. பயப்படாதப்பா, நான் எக்னாலஜ் பண்ணுறலாம் கேட்க மாட்டேன்,
நான் கேட்குறது அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது போல இருக்குது சோலசிகாவுக்கு பார்லிமெண்ட்டை பார்க்கும்போது. போன வாரம் என்னென்ன பண்ணேன், சிஎம் பங்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணேன், இப்போ நான் உனக்கு பண்ணுறேன்டா. இப்போ பால், நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறது என்ன தெரியுமா, நீ யார் பக்கம் இருக்கிற, நீ பிளட் லைனுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிற மற்றும் பிளட் லைன் ஃபேமிலிக்காக சமோன் ஃபேமிலிக்காக என்னென்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பட் நான் இப்போ கேட்குறது வேறு ஒன்று. நீ என்னை எக்னாலஜ் பண்ணுறியா? நிறுத்து, நீ எக்னாலஜ் பண்ணுறீல்ல, அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். டாங்காலோலா அப்படின்னு சொன்னேன். டாங்காலோலா பார்த்தீங்கன்னா ஒரு பையை கொண்டு வராரு. அந்த பைக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. நோ, அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருக்கலாம் அவர். ஸோ அதை வேண்டான்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லை அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸோடைய மாலை அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிட்டாங்க, அழுதுட்டாருங்க. ஓ நோ, அவர் எப்படி இருக்கும், ட்ரைபிள் சீஃப்காக நான் பார்த்து ஒவ்வொரு டைமும் போடுவேன். இப்போ நீ ட்ரைபல் சீஃபோட மாலை என்கிட்ட கொண்டு வந்து நீ சோலசிகாவை போட சொல்கிற. அது ட்ரைபல் சீஃப்கான மாலை, ட்ரைபல் சீஃப் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் அந்த முளவு மாலையை. பட் ஆனால் சோலசிகாவா, நோ பால் ஹேமன், நீ என்னை எக்னாலஜ் பண்ணுற அப்படின்னா, நீ பிளட் லைனுக்கு எக்னாலஜ் பண்ணுற, பிளட் லைன் ஃபேமிலிக்கு ராயல்ட்டியாக இருக்கிற அப்படின்னா இந்த மாலை எனக்கு போட்டு நீ இப்போ என்ன எக்னாலஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்லிமெண்ட் அப்படியே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கண்ணால் உண்மையிலே கலங்கிட்டுங்க. மனுஷன் அட்ஸாப், எப்போ நீ ஹாலிவுட்டுக்கு பேர் பார்லிமெண்ட் நம்மா நடிக்கிறியா? ஐயோ என்னது ரொம்ப கூற செவ்வாழை இந்த மாதிரி பயங்கரமாக நடிக்கிற வேறு. எனக்கே ஒரு நிமிஷம் எமோஷன் நடி இப்படிலாம் பண்ணாதீங்க பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்குது. பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொளவு மாலையை வாங்குறாரு. வாங்கி இப்போது சோலசிகாவுக்கு போட போகிறாரு. அப்படியே எடுத்து சோலசிகாவை பார்க்குறாரு. சோலோ, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு எப்போவுமே உன்னை பிடிக்கும் சோலோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் எக்னாலஜ் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன். பட் நான் அதை கிட்ட கொண்டு வந்துட்டு இல்லை, இந்த மாலை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டோம், நான் எப்போவுமே உன்னை ட்ரைபல் சீஃபை ஏற்றுக்கல, எனக்கு ட்ரைபல் சீஃப் நீ கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இப்படி மாலையை போடுற மாதிரி போட வச்சு நீ என்னுடைய ட்ரைபல் சீஃப் இல்லை அப்படின்னு சொன்னதுனால சோலசிகா சும்மா இருப்பானா, செம்ம டென்ஷன் ஆகிட்டார். ஏன்டா இவ்வளோ செரிமோனி நடத்தி இத்தனை பேர் முன்னாடி நீ ட்ரைபல் சீஃப் இல்லைன்னு சொல்லுவேன், நான் வந்து வேறு சப்போர்ட் இருக்கணும். விட்டாரு பாருங்க ஒரு சம்மோன் ஸ்பைக்கு. ஆனால் பாவங்க பார்லிமெண்ட் பார்க்கும்போது எனக்கே பருவமாக இருந்துட்டு வயசானவரியா விட்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அவனா வாங்கயா காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தோணுச்சு. பட் ஆனால் சம்மோன் ஸ்பைக் போட்டாச்சு இல்லை, அப்படியே சுருண்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் விட்டுட்டாரு. அப்புறம் மற்ற எல்லாருமே சேர்ந்து அடின்னு சொல்லிட்டு ஒரு ஓனாய் தான், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஓனாய் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஓனாய் எப்படி ஒரு வேட்டைப்பட்ட உணவை அப்படி கட்டிச்சு கொசரி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கட்டிச்சு கொசறாங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. பார்லிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அடித்து கொள்ளுறாங்க. ஸோ அதே மாதிரி ஜாக்கப்பட்டு மேலேருந்து குதிக்கிறாரு. ஸோ இது மட்டும் விடக்கூடாது, இன்றைக்கி இவனுக்கு மரண பயத்தை காட்டணும் பார்லிமெண்ட்டுக்கு சொல்லிட்டு கமெண்ட்ரி டேபிளுக்கு அதுக்கிட்ட கூட்டு போகிறாங்க. கமெண்ட் டேபிளை க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜாக்கப்பாட்டு ஏறி குதிக்கிறாரு. பால் ஹேமனை பார்த்தீங்கன்னா ஜாக்கப்பாட் வந்து ரிங்கில் வந்தால் வச்சார். அந்த கமெண்ட்ரி டேபிள் கிட்ட போயிட்டு அந்த ஷீல்டோட ஃபிண்ட் இருக்குல்ல அதை பால் ஹேமனுக்கு போடுறாங்க. ஐயோ பாவங்க, அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது. இப்படி ஒரு பயங்கரமான வேர்ல்டு உல்ஃப், அதாவது அதில் சொன்னதான் நம்ம ஜாக்கப்பாட்டை பற்றி சொல்லிப்பார் சமோன் உல்ஃப். அதே மாதிரி ஓநாய்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உணவு பிண்டத்தை பிச்சு சத்தரி போடும், அதே மாதிரி பார்லிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிச்சு சத்தரி போட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த வாரங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கண்டினியூவாக ஸ்மாக்டவுன் ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அதர் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எங்களுடைய அதர் சேனலையும் தாங்க இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.